السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சபையில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி போந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களின் அணுகுமுறை எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு தலைப்பாக வைத்து இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நாம் பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இலக்கம் 4000 சொச்சம் அந்த அடிப்படையில் இருக்கு. நான் அந்த இலக்கத்தை எடுக்கல, பின்னாடி சொல்றேன். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அல்லது ஒரு பெரிய பொறுப்பில் பதவி வகிக்கக்கூடிய ஒருவர் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் முதலில் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதியை எதிர்பார்க்கணும், நீதமா நடந்துக்கணும். இப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, அவரிடத்தில் நீதி இல்லைவங்கள, அது சரியான ஒரு நிலையா? சரியான நிலையில. அதிலும் குறிப்பா ஆட்சி கட்டில இருக்கிறாங்க, இவங்க மக்களிடத்தில் என்ன செய்யணும் சொன்னா, நீதமா நடந்துக்கணும். தனக்கு யாரெல்லாம் நெருங்கியவர்களா இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு நீதியும், தனக்கு பிடிக்காதவர்களுக்கு அவர்களிடத்தில் ஒரு நீதியும் செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. பொறுப்புல இருந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப பக்காவான ஒரு நிலையில இருக்கணும். அப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல உர்வா இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அந்த போருக்கு பிறகு மக்சூமியா குலத்தை ஒரு பெண்மணி, மக்சூமியா என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார்கள். அந்த குலம் ரொம்ப உயர்ந்த குலம், சரியா? திருடுறாங்க, குற்றம் நிரூபணம் ஆகுது, அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ இஸ்லாமிய ஷரியத் பிரகாரம் என்ன அவங்களுக்கு கையை வெட்டணும், திருடனா கையை வெட்டணும். இப்போ இந்த தண்டனைக்கு அஞ்சி அந்த குலத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, நாமளோ உயர்ந்த குலமா இருக்கிறோம், நம்ம குலத்தை சேர்ந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய இழுக்கு. அப்ப இதை எப்படியாவது என்ன செய்யணும், நிறுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எதையாவது சொல்லி நம்ம இந்த தண்டனை நிறைவேற்றாம இருக்கணும்னு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி டைரக்டா ரசூலுல்லாஹ்ட்ட வரல. யார்கிட்ட வராங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருங்கிய ஒரு மனிதர். யாருன்னா உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உசாமா யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இவங்களுக்காக துவா செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? தன்னுடைய பேர குழந்தை ஹசன் இருக்காங்கல்ல, ஹசன் அலிலாம், அவங்கள ஒரு மடியில வச்சுக்கிட்டு இவங்களையும் ஒரு மடியில வச்சுக்கிட்டு, சின்ன பிள்ளையா இருக்கும் போல மடியில வச்சுக்கிட்டு, யா அல்லாஹ் இந்த 2 பேரையும் நான் நேசிக்கிறேன், நீயும் நேசியா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பாசத்துக்கு அந்த பிரியத்துக்கு பிரியமானவங்களாக உசாமா இருந்தாங்க. உசாமாக்காக ரசூலுல்லாஹ் துஆவே செஞ்சாங்க. இந்த உசாமாவை நான் நேசிக்கிறேன், யாரெல்லாம் நீயும் இவங்கள்ட்ட அன்பு செலுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கன்னா அப்பீல் அதாவது ரிஜெக்டே கிடையாது, கண்டிப்பா எல்லாம் கொடுப்பான். அந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்துக்கு சொந்தமானவர் தான் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தான் கரெக்டான ஆளு, ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நேசமான ஆள்ல, இவர்கிட்ட போவோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. நேரா உசாமா கிட்ட வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க, எங்க குலம் ரொம்ப உயர்ந்த குலம் அப்படின்னு. இவர் என்ன பண்ணிடுறாங்க, தெரியாதனமா ரசூலுல்லாஹ்ட்ட போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் மேட்டரை சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி உயர்ந்த குலத்து பெண்மணி தண்டனை கொடுத்தா இதை அவன் கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்ய முடியுமா? அந்த செய்தி ஹதீஸ்ல வரல, ஆனா போய் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் சம்பவம் நடக்குது. இப்போ இந்த உசாமா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கால உசாமா இஸ்திக்ஃபிர்லி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக அல்லாஹ்ட்ட நீங்க என்ன செய்யுங்க, பாவமன்னிப்பு கோருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, மாலை நேரம் வருகிறது. ஃபலம்மா கானல் அஷியு காம ரசூலுல்லாஹி ஹதீபா, மாலை நேரம் வந்தபோது இறை தூதர் அவர்கள் உரையாற்றிட எழுப்பி நிற்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுறாங்க. இந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் மாலை நேரம் வர வரைக்கும் ரசூலுல்லாஹ் தாமதிச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உரையாற்றுகிறார்கள். கோபம் கொப்பளிக்குது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல. இந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறாரு, சட்டத்தை வளைக்க வந்திருக்கிறாரு, நீதியை குலைக்க வந்திருக்கிறாரு. சரியா? ரசூலுல்லாஹ்வுடைய முகம்ல அப்படியே கோபத்துடைய வெளிப்பாடு தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதாவது இன்னமா அஹ்லக நாஸ கப்லக்கும், அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாலை நேரம் வந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உரையாற்றிட எழுந்து நின்று அல்லாஹ்வை புகழ வேண்டிய பிரகாரம் புகழ்ந்து விட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஃபஅத்னா அலல்லாஹி பிமா ஹுவ அஹ்லஹு சும்ம கால அம்மா பஅத், அல்லாஹ்வை அவனுடைய தகுதிக்கேற்ப புகழ்ந்து விட்டு பிறகு நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு ஃபஇன்னமா அஹ்லக நாஸ கப்லக்கும், உங்களுக்கு முன்னிருந்த மக்களை அல்லாஹ் அழித்ததெல்லாம், உங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சு, அந்த சமுதாயத்தை அழித்ததெல்லாம் எதற்கு தெரியுமா? அன்னஹும் கானு இதா சரக ஃபீஹிமு ஷரீஃபு தரகு, அதாவது அவர்கள் தம்மிடம் உள்ள உயர்ந்த குலத்தவர்கள் திருடி விடும் பொழுது அவனை தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள். இதான் விஷயமே. உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சான். ஏன் தெரியுமா அழிச்சான்? தங்களிடம் உள்ள உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க திருடினாங்கன்னா அவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைதா சரக ஃபீஹிமுல் லைஃபு அகாமு அலைஹில் ஹத்தா, அவர்களில் பலவீனமானவங்க யாராவது திருட்டாங்கன்னா அவனை பிடிச்சி நைய புடைக்கிறது. எவ்வளவு பெரிய மோசமான காரியம் பத்திலாம். இப்படி செய்யலாமா? முதல்ல இப்படி செஞ்சாங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் அல்லாஹ் அழிச்சிட்டாங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அவங்கள அழிச்சிட்டான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பலவீனமானவன் பிரிவை சேர்ந்தவன் திருடி விடும்போது அவனை தண்டனை கொடுத்து வந்ததுதான் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்ததுக்கு காரணம் சொல்லிட்டு சொல்லாங்க ரசூலுல்லாஹ். இங்கதான் உண்மையான படிப்பனை இருக்குது. ஒவ்வொரு ஆட்சியாளனுக்கும் ஒவ்வொரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணை பண்றாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின் சரகத் லகதஅது யதஹா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஏ மகள் ஃபாத்திமா, நான் யாரு? ஆட்சி தலைவர், நாட்டுடைய ஜனாதிபதி, ஆன்மீகத்துடைய குரு. ரசூலுல்லாஹ் அந்த பதவியில தான் இருந்தாங்க. சொல்றாங்க, எனக்கு மகள் ஃபாத்திமான்னு இருக்கிறாங்க, ஏ மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டி இருப்பேன், துண்டிச்சிருப்பேங்கிறாங்க. இதாங்க நீதி, இதான் நீதி. இந்த நீதியை யாரெல்லாம் பேணலையோ அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்?
அழிச்சிருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிட்டு சும்ம அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஆர்டர் போடுறாங்க. என்ன ஆர்டரு? அந்த பெண்ணுடைய கையை விட்டுங்கிறாங்க. உயர்ந்த குணமா? யார்கிட்ட வந்து வக்காலத்தை வாங்க வரிய? நான் யாரு? அட நான் நீதியா நடக்கலாம், வேற யார் நீதியா நடக்க முடியும்? நீதியை சொல்ல வந்தவனே நான் தான். நான் என்கிட்டே நீதியை வளைக்க வந்திருக்கிறீங்க. நான் நீதியா நடக்கணும்னா வேற யார் நீதியா நடக்க முடியும்? வெட்டி அப்படின்ட்டாங்க. கையை வெட்டி. உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் இந்த விஷயம் நம்ம கிட்டே இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கு. எப்படி இருக்கும்? நமக்கு சாதகமான யாராவது தப்பு பண்ணாங்கன்னா மறைச்சிடலாம், பிரச்சனை இல்லை, நீ இருந்துரி, ஏன்னா அவர் நமக்கு தெரிஞ்சவரா. இது மோசமான நிலைங்க. ஆட்சியாளருக்கு ரசூலா பாடம் எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உத்தரவிட அவருடைய கை வெட்டப்பட்டது. வெட்ட பிறகு அந்த அம்மா எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? நம்ம கையை வெட்டிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க மனசு உடைஞ்சி கொண்ட கொள்ளையை விட்டு தடம் போனாங்களா. அதுக்கப்புறம் நிலையை சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அழகிய அந்த பெண் அழகிய முறையில் பாவ மன்னிப்பு தேடினாள். சுப்ஹானல்லாஹ். இதாங்க பக்குவம். நம்மளை யாராவது ஏதாவது பண்ணிட்டா வைக்கல, உடனே என்ன செய்யுது? அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிரு. இவனுக்கு வேணாம், இவனு இது வேணாம். செஞ்சது தப்பு தான், தண்டனை வாங்கியாச்சு. அது தப்பு தான் தெரிஞ்சு அங்கேயே இருக்கணுமா இல்லையா? நம்ம ஜமாத்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு தண்டனை கொடுத்துருவோம். அது நம்ம சரியோ சரியில்லையோ ஏதோ இடையில கொடுத்துருவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு ஜமாத்தா? அவங்க வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கமே வரமாட்டாங்க. இந்த அம்மா அழகிய முறையில் பாவ மன்னிப்பு தேடி பின்னர் மணந்தாள் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, ஃபஹஸனத் தௌபத்துஹா பாத தாலிக வதஸவஜத் காலத் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அவள் மணந்தாள், அழகிய முறையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரி திருந்தி விட்டாள். அதன் பிறகு அவள் என்னிடம் வந்து கொண்டிருந்தால் நான் அவளுடைய தேவையை பூர்த்தி செய்யும்படி இறை தூதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் சொல்லி முறையிட்டு இருந்தேங்கிறாங்க. ஹதீஸ் முடியுது. அன்புக்குரியவர்களே, இதுல என்ன பாடம்? அதாவது பலவீனமானவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள தண்டிக்கிறதும், பலமானவங்க சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருந்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள தண்டிக்காம இருக்கிறதும் இது மோசமான செயல். நீங்க பாருங்க, குஜராத் சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். குஜராத் சம்பவம், பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண்மணிய மிகப்பெரிய ஒரு அநியாயமான முறையில் அந்த பெண்ணுடைய சிசுவை கொலை செஞ்சு அந்த பெண்ணை மோசமான நிறைய மானபங்கப்படுத்தி செஞ்ச குற்றவாளிகளை, நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளை வெளியே விட்டாங்களா இல்லையாங்க? வெளியே வரும் பொழுது மாலை மரியாதையோட வரவேற்கிறாங்க. ஆட்சி என்கிட்ட இருக்கு, அதிகாரம் என்கிட்ட இருக்கு, நாங்க எங்களுக்கு சாதகமான செய்வோம், தண்டிக்காம விடுவோம், எங்களுக்கு பாதகமான செய்வோம், நாங்க தண்டிப்போம். விசாரணை கைதிகளாக எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்காங்க தெரியுமா? அப்ப என்ன, இவங்களாம் பவரை கையில வச்சுட்டு ஆடுறாங்க. பவர் எங்கிட்ட இருக்கு, நாங்க என்ன வேணுமாலும் பண்ணுவாங்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. ஆட்சியாளனா இருந்தா நீ எப்படி நடக்கணும்? சொந்தம் பந்தம், எனக்கு தெரிஞ்சவன் பெரியவன் பெரிய பணக்காரன், இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. எவன் தப்பு செஞ்சானோ அவன் உனக்கு நெருக்கமானவன் செய்ய. நீ சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற ஒரு நிலையத்தான் நீங்க எடுக்கணும் என்று மிகப்பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாமும் இருக்க வேண்டும், ஆட்சியாளர்களும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.